கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். பூரா திமுகவுடைய கதவல் சத்தம் கேட்டுக்கிட்டே அந்த அளவுக்கு நம்ம தமிழக முதல்வர் தளபதி விஜய் நான் பண்ண சம்பவம் அப்படி. முக்கியமா செந்தில் பாலாஜியை குஜிலி மஸ்து பண்ணிட்டாரு. திமுகவை ஒட்டுமொத்த சோழியை முடிச்சு விட்டான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு அப்புறம் கரூர்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்குது. செப்டம்பர் 27 யாராலையும் மறக்க முடியாத நாள். அந்த அளவுக்கு மரண ஓலங்கள் அந்த சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு உண்மையை மறக்க முடியாத சம்பவம். எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அந்த அந்த சம்பவம் நடந்த நாள் அது. இன்னைக்கு 9 மாசத்துக்கு அப்புறம் அந்த கரூர்ல மக்கள் நிகழ்ச்சி நடக்குது. இதை திமுக தடுத்தாங்க. திமுக ஆட்சியிலே கரூர் மக்களை சந்திக்க கூட தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ நம்ம தளபதி விஜய் முதல்வரான பிறகு கரூரில் போய் மக்களை போய் சந்திக்க கூட தடுத்து நிறுத்தினாங்க. அதெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு தமிழக முதல்வர் மக்களை போய் சந்திச்சிட்டாரு. இந்த திமுக காலைகளுக்கு ஏன் இந்த வேலை? மீண்டும் மீண்டும் மக்கள் வெறுப்பை சம்பாதிக்கிறது திமுக. அதே மாதிரி கருணை அடிப்படையில் 32 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் நம்ம தமிழக முதல்வர். இதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி மறுபடியும் திமுக அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் திமுகவை மக்கள் தோற்கடிப்பாங்க. திமுக சோழியவே முடிச்சிருவாங்க. இது உண்மை.